காஞ்ச சுண்டைக்காய் இட்லி பொடி பண்ணுறேன் நான். இது வந்து ரொம்ப நல்லது, வயிற்றுக்கு வந்து கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கும். இதை வந்து தனியாக பண்ண சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் இட்லி பொடியாக பண்ணுறேன். இது வந்து உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி, கடலைப்பருப்பு அதில் பாதி போட்டுருக்கேன். 2 வரமிளகாய், இது சுண்டைக்காய், காய்ந்த சுண்டைக்காய் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா இதானதும் இது பண்ணி வச்சுக்கிட்டோம்னா வெயில் சாதம் போட்டு கல்லறி சாப்பிட்லாம். தாளிச்சிட்டு கடுகு இதெல்லாம் தாளிச்சிட்டு சாதம் போட்டும் கல்லரிக்கலாம். காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களாம் கூட இதை வந்து ஒரு பொடி சாதமாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இது வறுபட்டதும் உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். இந்த காஞ்ச சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிலுக்கு வந்து காரம்லாம் சாப்பிட முடியுது. இருக்கும் இது வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். உப்பு வந்து இது சுண்டைக்காயிலே உப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு அரைச்சிக்கணும். ஆற வச்சுட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணலாம், சாத பொடியாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி வேணாலும் உங்கள் விருப்பம் போல் யூஸ் பண்ணிக்கலாம். பருப்பெல்லாம் போடுறதுனால அந்தளவுக்கு கசப்பும் தெரியாது. கொஞ்சம் வறுபட்டோம், கொஞ்சம் வறுபடணும். நல்லா லேசாக சிவந்து வந்த பிறகு பெருங்காயமும் உப்பு மட்டும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். இந்த சம்மருக்கு பண்ணி வச்சுட்டோம்னா இது கூட வந்து இந்த சாதமாக தாழ்த்தோம்னா கூட ஒரு தயிர் சாதம், ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ரொம்ப பேருக்கு இந்த காய்ந்த சுண்டைக்காய் வந்து பிடிக்காது. அப்படி பண்ணி வச்சுட்டோம்னா குழந்தைங்களுக்கு கூட கொடுத்துடலாம். அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டுக்கிறேன். பெருங்காயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சும்மா தூங்காது. நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து சாதத்தில் வந்து கிளறியும் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். நல்லாயிருக்கு. இது சுண்டைக்காயோட இது தெரியவே இல்லை, கசப்போ எதுவுமே தெரியல. நீங்களும் வந்து இது மாதிரி செய்து வச்சுக்கோங்க. இந்த சம்மருக்கு ஒன்றுமே இல்லைன்னா கூட இந்த பொடியை போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இம்போர்ட் பண்ணுறீங்களா? இந்தாங்க.
எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஒன்றும் தெரியல டிஃப்ரென்ஸு. இட்லி பொடி மாதிரியே இருக்கு. இட்லி பொடி மாதிரியே இருக்கு. கருவேப்பிலை போட்டதுனால கொஞ்சம் லைட்டாக இந்த கலரில் இருக்குது. மற்றபடிக்கு நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குது. சாத்துலையும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதான் ரொம்ப முக்கியம். உடம்புக்கு ரொம்ப நல்லது.